படுத்து கண் விழிப்போம்ன்றது யாருக்குமே தெரியாது. சரியா? ஆண்டவர் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நாட்களை கூட்டி கொடுக்கிறவர், காலங்களை கூட்டி கொடுக்கிறவர். Our God gives us long life and He increases our days. நாட்களை கூட்டி ஆயுசை கூட்டுகிறார். Okay, our title today is honor all people or respect all everyone. எல்லோரையும் கனம் பண்ணுதல், எல்லோருக்கும் மரியாதை செலுத்துதல் அப்படின்ற ஒரு தலைப்புல பார்க்கிறோம். It's part of Christian ethics. கிறிஸ்தவ நன்னெறியில உள்ள ஒரு காரியம் இது. கிறிஸ்தவ நன்னெறி, அந்த ஒழுக்கம், அதுல உள்ள ஒரு காரியம். It's part of Christian ethics and moral. Okay? How much we pray, how much we spiritual, but if we can't honor and respect others, then our spirituality is empty. நம்ம எவ்வளவு ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை மதித்து கனம் பண்ண தெரியலனா நம்முடைய ஆவிக்குரிய தன்மை காலியானது. தமிழ்ல சொல்லுவாங்களே ஏட்டு சுரக்காய், அந்த மாதிரி அது ஒரு ஷோ மாதிரி. So let's go to the scripture. 1 பேதுரு 2:17. 1 Peter 2:17. We need to underline certain words in the scripture. அந்த வசனத்துல ஒரு சில வார்த்தைகளை நல்லா கோடு கிழிச்சு இல்ல கலர் அடிச்சு இல்ல பாக்ஸ் மாதிரி போட்டு. Okay, the first is honor all men. Okay, underline and box it or color it. தமிழ்ல பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், கோடு கிழிச்சுங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுங்க, இல்ல கலர். This is our basic scripture truth. Okay, from this only we going to meditate. இதான் நம்மளுடைய அடிப்படை மூல வசனம். இதிலிருந்து தான் நாம் தியானம் பண்ண போறோம். We not just simply speak something. Whatever we speak, whatever we say, it must be in line with word. We must have a fact, a proven word. நம்ம எதை பேசினாலும் அதற்கு ஒரு ஆதாரம், ஒரு வசனம் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு இதான் அந்த வசனம். Okay? Peter says, honor all men, love the brotherhood, fear God, honor the king. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். Here Peter speaks about 4 things. Okay? 4 kinds of people. பேதுரு இங்கு 4 விதமான மக்களை குறித்து பேசுகிறார். 4 வித மக்கள். The first is a general group. He never says sinner or saint, born again or not born again, Gentile or Jew. He never say that. He say all. All mean all. முதல்ல என்னன்னா பேதுரு சொல்றார் எல்லாரையும் அப்படிங்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லவில்லை, பொதுவாக பேசுகிறார். பொது என்று சொல்லும் பொழுது யூதனும் அல்ல, கிரேக்கனும் அல்ல, ரட்சிக்கப்பட்டவனும் அல்ல, ரட்சிக்கப்படாதவனும் அல்ல. சரிங்களா? பரிசுத்தவானும் இல்ல, பாவியும் இல்ல, எல்லாம். That means the whole created human being. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவர் சிருஷ்டித்த எல்லா மனுஷர்களும் அதுல அடங்கி இருக்கிறார். In times we go to restaurant and then we say, hey, come here. We use the word hey. Okay?
We must see ourselves as the children of God. We cannot say, hey, ஏன் நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு hey வா அப்படின்னு வேலை செய்யறவன் அவனுக்கு கூலிக்காரன், நமக்கு இல்லை. சரிங்களா? அப்ப நம்ம தேவ பிள்ளைகள் அப்படிங்கும் பொழுது அந்த கணத்தை காண்பிக்க வேண்டும். அவரவர்களுடைய வேலைக்குரிய கணம். You see, there is two kinds of honor and respect. One is because you are human, you need to respect them. இரண்டு விதமான கணம் இருக்கிறது. ஒன்று என்னன்னா, நம்ம எல்லாரும் மனிதர்களா இருக்கிறதுனால நம்ம எல்லாரையும் கணம் பண்ணணும். The second is our position or who we are. That's why it's stated, love the brotherhood. This speaks about the whole Christianhood, the saint, the born again one. ரெண்டாவது பாருங்க, சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு கூட பிறந்தவங்க இல்ல, கிறிஸ்தவ சமுதாயம், திருச்சபை, பரிசுத்தவான்கள் என்பவர்களிடத்தில் என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும் அப்படின்ற. You honor all. Here you say you love. That doesn't mean we don't need to honor the Christian brothers or sisters. அன்பு கூறு என்று சொல்வதனால கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை நம்ம கனம் பண்ண வேணாம்னு சொல்லல. There are scriptures we going to see later. வசனங்கள் நமக்கு இருக்கிறது, நம்ம அடுத்து ஆராய போகிறோம். The second is fear God. Fear belongs to God. The பயம் என்பது தேவனுக்குரியது. நம்ம அவருக்கு தான் அதை கொடுக்க வேண்டும், செலுத்த வேண்டும், காண்பிக்க வேண்டும். Third is honor the king. We need to honor those who are in rule and authority. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, பதவியில இருக்கிறவர், அதிகாரத்தில் இருக்கிறவர், அவருக்கு நம்ம கனம் பண்ண வேண்டும். Honor and respect has become an endangered value in our time, especially in this century. இந்த காலம், இந்த நூற்றாண்டுல கனம் மரியாதை என்கிறது என்ன செஞ்சிருச்சுன்னா ஒரு ஆபத்தான ஒன்றா மாறிடுச்சு. அப்படின்னா அது அப்படியே மங்கி போகுது, இல்லாம போகுது. Okay? When I came to Sungai Sikul in 1992, those days I go for visiting. Okay? If I were in their home, the children will walk like this. 92ல நாங்க வந்தப்ப ஒரு வாலிபன், கல்யாணம் பண்ணாத வாலிபன் தான், யார் வீட்டுக்கு விசிட்டிங் போனாலும் பிள்ளைங்க நான் ஹால்ல உட்கார்ந்து இருந்தா அப்படிதான் நடப்பாங்க. சரிங்களா? அப்படியே வந்து நாக்கால உட்கார்ந்தாலும் இப்படி கால் போட மாட்டாங்க, இப்படி போட மாட்டாங்க. சரிங்களா? அதெல்லாம் இருக்காது. அது வந்து சரித்திரம். That experience, that life becomes history. Sijara. Okay? Now I see they just walk like this. I won't say anything because it's your house. உங்க வீட்டுக்கு வந்திருக்க சில பிள்ளைங்க இப்படி நடக்கும். நாங்க தான் உட்கார்ந்து இருப்பேன். உங்க வீடு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உங்க வீட்டில் வந்து உங்களை நான் திருத்த முடியாது. I cannot change you in your home. You must understand that. Because the centuries goes, the values goes. நூற்றாண்டுகள் வர வர அதனுடைய மதிப்பும் மாறிக்கொண்டு போகுது. But Christianity teaches us, even God shows us that we need to honor and respect all people. கிறிஸ்தவமும் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நம்ம எல்லோரையும் கனம் பண்ண வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும். That's the nature of God. அதுதான் தேவனுடைய தன்மை. You see, God respects each every one of us. தேவன் நம்ம எல்லோரையும் கனம் பண்ணுகிறார், மதிக்கிறார். You see, He is a creator. He built within us the choice making, the decision making. That's the respect. That's honor. And
ஆண்டவர் நம்மளை படைக்கும் பொழுது, உருவாக்கும் பொழுது தீர்மானம், முடிவு எடுக்கக்கூடிய திறமை, தன்மையை நமக்குள்ளாக புகுத்தி வைத்திருக்கிறார். அது என்ன அர்த்தம்னா கனம் பண்ணக்கூடியது, மரியாதை செலுத்துகிறது. He never made us like this. These don't have any right to make decision. Whatever I say it will do. இந்த போனுக்கு இந்த மனுஷன் உண்டாக்குறதெல்லாம் தெரியுங்களா, நம்ம சொல்றதை தான் செய்யும். அது தீர்மானம் எடுக்க முடியாது. வீட்டில் போய் நீங்க ஃபேனை தட்டோன்னே எனக்கு வெறுப்பு இருந்தால் நான் சுத்தவே இல்லாட்டி சுத்த மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வெயில் ஏக்கான் போடுறீங்க, எனக்கே வெப்பம் உனக்கு குளிர் கேட்குதான்னு ஏக்கான் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மட்டும் அந்த மாதிரி ஒரு ரிமோட் வச்சிருந்து அது ஆக்ட் பண்ணுனா எப்படி இருக்கும்? ரொம்ப ஜோக்கா இருக்கும். See, God shows His respect in many ways. He created us nicely, but sometimes we do some renovation and correction. He won't bother us. ஏன் நம்மளை நல்லா தான் ஒன்று பண்ணி இருக்கிற, நம்ம என்ன செய்யும், அப்பப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ண பார்ப்போம். வெள்ளை முடியை கருப்பா மாற்றுவோம், கருப்பை வேற கலரா மாற்றுவோம். ஏதாவது சொன்னாரா? ஒன்றுமே சொல்ல மாட்டேன். Why? We respect you. Even though we are His creation, He respects us. Okay? That's why He won't bother whether you prick here, or wherever it is. நீ இங்க குத்திக்கிறியோ, இங்க குத்துறியோ, இங்க குத்துறியோ, எங்க வேணாலும் குத்திக்க, தொப்புள்ள குத்திக்க, அவர் ஒண்ணுமே கேட்க மாட்டார். Why? You make decision, you going to face whatever the consequences or result. நீங்க தீர்மானம் முடிவெடுத்தீங்கன்னா அதனுடைய விளைவுகள், பலன்களை நீங்கள் தான், நாம் தான் சந்திக்க போகிறோம். That's why He gave us the choice, and then He gave this eternal light. It won't diminish. நித்தியமான விளக்கு வெளிச்சம், இது என்றைக்கும் மங்கி போகாது. இது எப்பொழுதும் ஒளி விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். நாம் எல்லாவற்றையும் தேவனுடைய பார்வை கோணத்தில் பார்ப்பதற்கு உதவும். This will help us to see everything in God's eyes, in God's focus, in God's ways. That's why we need to spend time, get enlightenment. அதனால இதை நம்ம நல்லா படிக்கணும், ஆராயணும். நமக்குள்ள அந்த பிரகாசம் உள்ள, ஒளி உள்ள மனக்கண் காணப்படும். You say, I have to wear my spec to read. Why? Diminish. அந்த லைட் என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிக்கிட்டே போறதுன்னா நான் கண்ணாடி தான் போட்டாகணும். Sometimes I go and buy, I thought 2 ringgit, I come here 12 ringgit when paying time. The one I can't see. சில பொருள் எடுத்துட்டு கவுண்டர் போனோன்னு தான் 2 வழின்னு எடுத்துட்டு போனா அவன் 12 வழிமா, அந்த ஒண்ணு மறைஞ்சிருக்கும், 2 தெரியும், 1 மறைஞ்சிருக்கும். ஏன்னா 2 பெருசு இல்ல. இதான் என்ன மங்குனா உள்ள பிரச்சனை. பெருசு சின்னதா தெரியும், சின்னது பெருசு மாதிரி இருக்கும். Okay? Small looks as though big, big looks small. That means the important things we see as though not important. The unimportant we think important. முக்கியமானது முக்கியமல்லாததாக பார்த்து முக்கியமல்லாதது முக்கியமாக பார்ப்போம். So Peter speaks to the people who are dispersed in 5 places, different places. 5 விதமான நாடுகள்ல சிதறடிக்கப்பட்ட மக்களுக்கு பேதுரு என்ன செய்கிறார் என்ற இந்த காரியத்தை பேசுகிறார். They are out of Israel. இஸ்ரேலுக்கு வெளியே அவர்கள் என்ன செய்றாங்க, காணப்படுகிறார்கள். If you read chapter 1 verse 1, you can see that. 1வது அதிகாரம் 1வது வசனத்துல இருக்கும், நீங்க பார்க்கலாம். Okay? God's word makes it clear that stable families and stable societies are built around respect and honor. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக
பேசுகிறது, தெளிவுபடுத்துகிறது ஒரு காரியம். என்ன அப்படின்னா, ஒரு உறுதியான குடும்பம், நிலையான குடும்பம், நிலையான சமுதாயம் எதனால கட்டப்படுதுன்னா கனம், மரியாதை. You see, if we live in a neighborhood, if the people respect each other, honor each other, it's a peaceful life. ஏன் நம்ம வாழ்கிறோம் தெரியுங்களா? சின்ன சின்ன தாமான்ல ஒருத்தர் கனம் பண்ணி மதிச்சோம் அப்படின்னா சமாதானமா. If not, it is a hell. இல்லனா எப்படி இருக்கும்? நரகம் மாதிரி இருக்கும். You see, when we moved to Daman, me and the whole family, we disliked Daman Tulsambandan in Sungaisi. Okay? நானும் எங்க குடும்பமே எல்லாருமே தாமான் சுங்காய்சி போட்ட, தாமான் துல்சம்பந்தன் சுங்காய்சி போட்ட எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. You know those days how Daman was. I'm talking about 90s. ஒன்னூர்ல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? But God says, you go there. ஆண்டவர் சொன்னார் இங்க தாண்டானாரு. What to do? I brought my wife night, I think 11 something. I looked the room, I look at the house, I cleaned the house, painted the house, everything I brought here. Last only she came, 11 o'clock night. Okay. வீட்டை பார்த்து கழுவி சாய் அடிச்சு எல்லா ஜாமானும் கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு ராத்திரி 11 மணிக்கு கூட்டிட்டு வந்தேன். She don't know which place, which house. She came to, why you going here? ராத்திரி கேக்குறாங்க, அம்மா ஏன் இங்க நுழையிறீங்கன்னு. வா come you see. You can stop there, this our home. Why you come here? நிப்பாட்டிட்டு தான் நம்ம வீடு, இந்த வீட்டை காம் ஏன் இங்க கொண்டு வந்தீங்கன்னா. But we enjoy now. Because God is with us. God touched our neighborhood. ஆண்டவர் பாருங்க மத்தியில இருக்கிறார், எங்களோடு இருக்கிற எங்களை சுற்றிலும் உள்ளவர்களை ஆண்டவர் தொட்டு ஒரு சமாதான வாழ்க்கையை கொடுத்தார். See, we respect each other. Okay, we respect each other. But at the beginning we face some problems, difficulties. ஆரம்பத்துல சில கஷ்டங்கள், சில சிரமங்களை கடந்து வரும். You see, Indian mentality is, if they like it, they give it to all. இந்தியருடைய ஒரு தன்மை என்ன தெரியும், அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. If you give food, okay. If you give something, okay. Give money, okay. Okay? Certain things is not okay. நீங்க பாருங்க, சாப்பாடு நீ கொடுக்குறியா, ஓகே நான் வாங்கிக்குவேன். பொருள் கொடுக்குறியா வாங்கிக்குவேன். பணம் கொடுக்குறியா வாங்கிக்குவேன். ஆனா சில இது வந்து கொடுக்க கூடாது, அது பிடிக்காது. சினிமா சாங்ஸ் they like boom boom boom. Third house you can hear. சினிமா படத்துல boom boom அடிக்கும், மூணாவது வீடு நமக்கு கேட்கும். We talk in the phone, that pastor will ask, pastor, your family will listen cinema songs. Pastor phone பண்ணுவார், phone பண்ணி pastor உங்க வீட்ல சினிமா பாட்டுலாம் கேட்பீங்களான்னு கேட்பான். இதா. You see, the hearing it will disturb us. It's a seed. இந்த காதுல விழுது தெரியுங்களா? எல்லாரும் நினைக்கிறீங்க நம்ம மரக்கட்டை கல்லு அப்படின்னு. ஏன் நம்ம கல்லுல மரக்கட்டை இல்ல, ஒரு நாள் அந்த விதை முளைக்கும். பைபிள் படிங்க, கல்லுல விழுந்த விதையும் முளைச்சுதான். முளைக்காதீங்க. ஆண்டவர் பாருங்க உண்மையிலே பேசிட்டார். In parable he says, in the stony ground the seed fell and it grew. Even in the road it grows. ரோட்ல கூட என்ன செஞ்சா முளைச்சதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. யாராவது ரோட்ல விதை போடுவோமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு உண்மையில. So the hearing and seeing it will give the harvest one day. நம்ம என்ன கேட்கிறோம், என்ன பார்க்கிறோமோ ஒரு நாள் அறுவடையை கொடுக்கும். That's why we have to guard our eyes, guard our mouth, guard our ears.
நம்முடைய கண், காது, வாயில என்ன செய்யணும்? நம்ம பாதுகாக்க வேண்டும். அதற்கு கடிவாளம், அதற்கு ஒரு கட்டுப்பாடு நம்ம போடணும். So if we respect and honor, then the neighborhood will be a good neighborhood. நம்ம ஒருத்தர் கனம் பண்ணி மரியாதை செலுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்கின்ற இடம் நல்லா இருக்கும், நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். Why we need to honor everyone? We need to understand that. நம்ம ஏன் எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும்? Peter says honor all. பேதுரு என்ன சொல்றாருன்னா எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். ஏன் அப்படின்றத நம்ம அறிய வேண்டும். We see in the scripture Psalms chapter 8 verse 5. சங்கீதம் 8:5 நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 8வது அதிகாரம் வசனம் 5. Psalms chapter 8 verse 5. For thou hast made him a little lower than the angels and hast crowned him with glory and honor. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். This scripture speaks about us, the mankind. இந்த வசனம் நம்மை குறித்து பேசுகிறது, மனித குலத்தை குறித்து பேசுகிறது. See, God is the creator of all human beings. எல்லா மனுஷரையும் ஆண்டவர் உருவாக்கினார், உண்டு பண்ணினார், பிறக்க செய்தார். If God made us everyone, then we need to honor everyone, respect everyone. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் உண்டாக்கி சிருஷ்டித்திருப்பார் என்றால் நம்ம எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும். He says we are lower than the angels but crowned with glory and honor. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நம்ம தேவதூதர்களை காட்டிலும் அந்த ஸ்தானத்துல கொஞ்சம் குறைந்தவர்கள், ஆனாலும் என்ன செய்திருக்கிறாரா? மகிமையினாலும் கனத்தினாலும் நமக்கு முடிசூட்டி இருக்கிறார், ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். That means those who wear the crown, what we need to do? Those who wear the crown, what we need to do? Honor and respect. யார் யார் கிரீடம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன நம்ம செலுத்தணும்? கனத்தையும் மரியாதையும் செலுத்த வேண்டும். You see, our sultan's wife, they will have a crown. Agong's wife, they will have a crown. If you go to meet them, there are some regulations. What kind of a dress? How many steps you have to walk? Okay? Without turning here and there. You can go straight, but you cannot turn like this. You have to be like this, then you go to your place. நீங்க பாருங்க, அகோங்க பார்க்க போறதுன்னா ஒரு முறை இருக்குது, இப்படி இப்படிதான் அப்படி. அந்த முறையை நீங்க கடைபிடிக்கணும். நீங்க நேரா அவர்கிட்ட நடந்து போயிடலாம், நடந்து போயிட்டு இப்படி திரும்ப முடியாது. நீங்க என்ன செய்யணும்? முன்னாலேயே இத்தனை காலடின்னு வந்த பிற்பாடு இப்படி திரும்பி நீங்க உங்க இடத்துக்கு போகணும். If you watch the ceremonies in TV, you can see that. நம்ம டிவில செய்திகள்லாம் காமிப்பாங்க இந்த செரமனிலாம், பட்டம் கொடுக்கிறது, பதவி அதுல பாருங்க, அதெல்லாம் நீங்க தெரியும், அப்பதான் விளங்கும் நமக்கு. If you see all this happening, then you will know what it means crown. It's not a beautifying thing. ஏன் அழகுக்கு போடுறது நினைக்காதீங்க. It's related with honor and respect. கனம் மரியாதை செலுத்துவதோடு இணைக்கப்பட்ட ஒன்று. So scripture tells us that God has crowned every human being with glory and honor. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா? ஒவ்வொரு மனிதனையும் கனத்தினாலும் மகிமையினாலும்
முடிசூட்டி இருக்கிறார். That's the difference in the whole creation. சகல படைப்புலையும் நம்ம அந்த வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியும். So that's why the scripture asks us to honor everyone. You see, we are human being. வசனம் பாருங்க, எல்லாரையும் கனம் பண்ணு அப்படிங்க. ஆனா நம்ம மனுஷர், okay, we will tell this fellow is not worthy to be honored and respect. We'll say, நம்ம சொல்லுவோம், இவனுக்கெல்லாம் கனத்தையும் மரியாதையும் கொடுத்தோம்னா நாய்கிட்ட முத்த போடுற மாதிரி இல்ல பண்டிகிட்ட முத்த போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம மனுஷர், we will think as though honoring certain people is similar to throwing pearls to the pigs. பண்டிகிட்ட முத்த போடுற மாதிரி நம்ம என்ன செய்றோம், சிலருக்கு கனம் மரியாதை செலுத்துறது நம்ம என்ன செய்றோம், அப்படி ஒப்பனையாக பாருங்க. See, God says, I crowned him. ஆண்டவர் சொல்றார், நான் என்ன செய்றேன், முடி சூட்டி இருக்கிறேன். See, there are kings and rulers and those who are in authority, good and bad. If you read this, the world history, there were queens and kings who are good and bad. நீங்க வேதத்துல மட்டுமல்ல உலக சரித்திரத்தில் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ராஜாவா இருந்து ராணிகளா இருந்து நல்லவங்களும் இருந்தாங்க கெட்டவங்களும் இருந்தாங்க. You see, in the Old Testament there were one queen. Worse. Okay, even that spirit seems, looks places, looks for people to control them. என் பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராணி இருந்தாங்க, மோசமான ராணி. இந்த வித ஆவி இன்னைக்கு என்ன செய்யுதா, யார கையாளலாம், யார மூலியமா செயல்படலான்னு பாருங்க. Queen Jezebel ராணி மோசமானவர். கடைசியா என்ன செஞ்சா, நாய் சாப்பிட்டுச்சு. நம்மளாம் செத்தா புதைப்போம், சரிங்களா, அவங்கள நாய் சாப்பிடு, சரிங்களா. இப்ப எசபெல் ராணி ஆவி வந்துச்சுன்னா விரட்டி இருக்கு. If the Jezebel spirit comes, you chase them, don't give place, because she was eaten by the dog. Nice after. So they were good and bad people, but they need to be honored and respected. ஏன் நல்ல ராஜா, நல்ல ராணி, நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க, ஆனாலும் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா, கனம் மரியாதை செலுத்த வேண்டும். God never say good leader you honor, bad leader don't honor. Never say like that. ஆண்டவர் வசனத்துல எங்கேயுமே நல்ல தலைவரா கனம் பண்ணு, நல்ல வேலையா கனம் பண்ணு அப்படின்னு சொல்லல. He says in me, by me, through me. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எனக்குள், என் மூலியமாக, என் வழியாக நீ என்ன செய், மரியாதை செலுத்து, கனம் பண்ணு. See, we are in Christ. We live, we move, we do by him. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றோம், அசைகின்றோம், வாழ்கின்றோம், செய்கின்றோம். அவரால் தான். It's all because of him, all by him. So by him we respect and honor. அவரால் மற்றவர்களுக்கு கனம் மரியாதையை நாம் செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். See, when God created the whole human race, he never create or make junk. Okay, ஆண்டவர் இந்த மனுக்குலத்தை உண்டாக்கும் பொழுது, சரிங்களா, சும்மா குப்பை கூள மாதிரி நம்ம உண்டாக்கல, சரிங்களா, குப்பையில போடுறது தெரியுங்களா, அந்த மாதிரி நம்ம உண்டாக்கல. He created his own image and likeness. சாயல் ரூபத்துல உண்டாக்கு. Because of the first parents' disobedience, all were under the influence of the devil.
முதல் பெற்றோர் கீழ்ப்படியாம போனதுனால நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம்? பிசாசுடைய பாதிப்புக்குள்ளாக வந்துவிட்டோம். But we are still in the image, in the likeness of God. ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவங்க நம்ம எல்லாரும் இன்னும் தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்கின்றோம். இதை நம்ம மறந்துடக்கூடாது. So we need to honor each everyone. No one is worthless. யாரையுமே தெரியல நம்ம புண்ணியம் இல்லாதவங்க, மதிப்பு இல்லாதவங்க சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு மதிப்பு ஆண்டவருக்குள் இருக்கிறது. People make wrong decisions. That's natural. But they are still valuable to God. You must understand that. ஜனங்கள் தவறான முடிவுகள் எடுத்துருவாங்க. ஆனாலும் ஆண்டவருக்கு அவர்கள் தொடர்ந்து விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார். Because you make something wrong decision, that doesn't mean you are not valuable. Adam and Eve were valuable. That's why God made a covenant. He said, I will send the Redeemer, the Messiah. பாவம் செய்தோம், கீழ்ப்படியாம போய் சொல்லி ஒருத்தர் குற்றம் சுமத்தி எல்லாம் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன செய்யறார்? ஒரு உடன்படிக்கை செய்யறார். என்ன செய்யறாருன்னா, உனக்கு நான் மீட்பரை அனுப்புவேன், உனக்கு நான் மேசியாவை அனுப்புறேன்னு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். See, every covenant must be fulfilled. There is a time for it. ஒவ்வொரு உடன்படிக்கையும் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கான காலம் வருகிறது. That's why in Galatians Paul says, when the time fully came, Jesus came. கலாத்தியர்ல பவுல் சொல்வாரு, காலம் நிறைவேறின பொழுது, நிறைவான பொழுது மனுஷகுமாரன் வந்தார் அப்படி. For every covenant there is time. See, God made covenant with Abraham. So it took time for him to receive the son and the land. ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையில காலம் எடுத்தது. மகனையும் தேசத்தையும் பெற்றுக்கொண்டார். He may receive earlier, but they tried their best. So it took longer, but it will fulfill. அவங்க சொந்தமா என்ன செஞ்சாங்க? தேவனுக்கு உதவணும்னு பார்த்தாங்க. என்ன ஆச்சு? காலம் எடுத்தது, ஆனாலும் நிறைவேறிட்டு. இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். So God never looked down on people who make wrong decisions. That doesn't mean we can always take wrong decisions. ஆண்டவர் தவறான முடிவுகள், தீர்மானங்கள் எடுத்தவர்களை தொடர்ந்து வெளியேற பெற்றவர்களாக, மதிப்புள்ளவர்களாக, முக்கியமானவர்களாக கருதுகிறார். அதனால நம்ம எப்போதும் தப்பான முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இல்லைங்களா? நீங்க அதெல்லாம் விலைக்கு கொள்ளலாம். We are vulnerable. நம்ம தவறு இழைக்கக்கூடியவர்கள். You see, how much you experience in cooking, sometimes you will have some gift in your body. நம்மள நிறைய பேர் நல்ல சமையல்காரங்களா இருக்கீங்க. எப்படிதான் சமைச்சு பல வருடம் சமைச்சா திடீர்னு ஒரு பரிசு கிடைக்கும் உங்களுக்கு. Sister, what is that? No, pastor, I fried the fish up the oil. என்ன சிஸ்டர் கையில அப்படி இல்ல pastor, மீன் பொரிச்சு டப்புன்னு படுத்திங்க அப்பளம் மாதிரி வந்துச்சு. What is that? Similar be people. How good you are, how talented, how powerful you are. Time will come. You do some mistakes. எவ்வளவு சிறப்பானவர்கள், நேர்த்தியானவர்கள், பலமானவர்கள், 9வது வானத்துல நீங்க இருந்தால் தப்பு செய்யறது இயல்பு. என்னைக்காவது நம்ம செஞ்சிருவோம். So whether people do wrong or not, we need to respect and honor them. Even the most unlovable person in the world is loved by God.
என் உலகத்திலே தெரியல சிலவங்க யாருமே நேசிக்க மாட்டாங்க. Okay? Even we will tell. You see now the fights and battles in certain countries, we will tell these people need to perish. இன்னைக்கு பாருங்க உலகத்துல சில இடங்கள்ல சண்டைகள் யுத்தங்கள் இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இதெல்லாம் அழிஞ்சா பரவாயில்லையே அப்படின்னு. I tell you, God loves everyone. ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்கிறார். Even the former Saddam Hussein, he loved him. இந்த Saddam Hussein அவரை ஆண்டவர் நேசித்தார். Bin Laden, he loved him. Muammar Gaddafi, he loved him. Whichever leader are cruel and dangerous, he loved them all. That's the nature of God. இந்த உலகத்தில் எவ்வளவு கொடூரமான பயங்கரமான தலைவர்கள் இருந்திருந்தாலும் அவர்களையும் ஆண்டவர் நேசித்தார். Why he wanted to help them? ஏனென்றால் அவர்களை ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார். See, when we respect and honor someone, we are showing them their value as God's creation. இன்னைக்கு நம்ம ஒருத்தரை கனம் பண்ணி மரியாதை செலுத்தும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னா தேவனுடைய சிருஷ்டியாக நீங்கள் விலையேற பெற்றவர்கள் அப்படின்றத நம்ம காண்பிக்கிறோம். We respect God's created being. ஆண்டவர் சிருஷ்டித்த ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யறோம்னா கனம் பண்ணுகிறோம். So the second thing is why we need to honor everyone is Jesus paid the price. Oh, he died for everyone. இரண்டாவது காரியம் என்ன தெரியுங்களா? இயேசு எல்லாருக்காகவும் என்ன செய்திருக்கிறார்? மரித்திருக்கிறார், விலை கிரயத்தை கட்டி இருக்கிறார். Even for sinners he paid ready. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பாவிகள் எல்லாருக்காகவும் மரித்தார், விலை கிரயத்தை கட்டிவிட்டார். We need to inform them. Then only they know. Then only they can become like us. நீங்கள் நானும் போகணும், இந்த உண்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். அதை கேட்டு அறிந்து ஏற்றுக்கொண்டால் நம்மை போல் மாறுவார்கள். If not, they will be as they are. But God is paid for them. நம்ம சொல்லுங்கன்னா அவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் தேவன் அவர்களுக்காக மரித்திருக்கிறார், விலைக்கிரயத்தை கட்டிவிட்டார். So we need to respect and honor them. தேவன் அவர்களுக்கு விலைக்கிரயத்தையும் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்ததுனால நீங்களும் நானும் அவர்களை என்ன செய்யணுமா? கனம் மரியாதை செலுத்த வேண்டும். You see, it's a difficult thing for us. Okay? Us mean the I, not this I, that I. இது வந்து நமக்கு கஷ்டமான ஒரு காரியம். நான் ஒன்று இருக்குதுங்களா, ரொம்ப கஷ்டம் இருக்கு. That's why Paul says, it's no longer I that live. நான் பவுல் சொல்றார், இனி நான் அல்ல. If that I comes, we can't do certain things. Whatever easy can looks good, we will do. அந்த நான் என்பது வந்துவிட்டால் எது முடியுமோ, நல்லா இருக்கு, ஓகேயோ, ஒத்து போகுது, அதெல்லாம் செய்வோம், மற்ற செய்ய மாட்டோம். Like testing, need to be proven, we won't do. சில காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். சில பரீட்சைகள் வரும், அதெல்லாம் வேணான்றோம். You see, Christian life, we will have tests and trials. நம்ம வாழ்க்கை முழுவதும் சோதனைகள், பரீட்சைகள் வரும். God allows that. I don't know whether you all had questions or not. Earlier days, when I was a young Christian, I had a question. Why did this God create that tree of knowledge of good and evil?
why he put it in his garden and then he said don't eat? உங்களுக்கு அந்த கேள்வி வந்திருக்கா இல்லையான்னு தெரியல. ரொம்ப வாலிப கிறிஸ்தவனா இருந்த பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஏன் அந்த ஆண்டவர் வந்து அவர் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தை உண்டாகிட்டு சாப்பிடாதுன்னு வேற சொல்லி இருக்கிறார். Why he never warned it or fenced it? ஏன் அதுக்கு சோறு எழுப்பல, ஏன் அவருக்கு அதுக்கு வந்து வேலி அடைக்கலன்னா எனக்கு மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கும். உங்களுக்குலாம் ஓடுச்சு ஓடலையே தெரியல. But later days I understood. காலம் போக வளர வளர நான் புரிந்து கொண்டேன். You see, it's not the fruit going to kill or make us to die. அந்த பழம் வந்து மனுக்குலத்தை சாகடிக்காது. The act that Adam and Eve does, ஆதாமும் ஏவாளும் செயல்படுத்தின கிரியை செய்க. See, the Bible says one man's disobedient death came, not by the fruit. வசனம் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் உலகத்திற்குள் மரணம் புகுந்தது, பழத்தினால் அல்ல. சரிங்களா? God, he must put like this, by that one fruit of good and evil knowledge came death into the world. But he never put like that. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்குன்னா நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஒரு பழத்தினால் உலகத்தில் மரணம் வந்தது அப்படின்னு போட்டிருக்கணும். அந்த மாதிரி போடல. God put there by one man's disobedience death came. So until the death Jesus on the cross he being obedient. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் உலகத்திற்குள்ளாக மரணம் வந்தது. அதனால் இயேசு கிறிஸ்து சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. See in the book of Philippians, பிலிப்பியர்ல பார்த்தோம். So disobedient in death, obedient in life. Through his death we receive life. அவருடைய மரணத்தினால் நமக்கு என்ன கிடைச்சது? ஜீவன் கிடைத்தது. So we will have this kind of a test. God will allow. What are we going to make? What kind of a decision? இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வரும். நம்ம என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? You will be rushing to a place. Our friend stops you, check. Then only you will know. நீங்க அவசரமா ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. புது கடையில அந்த பீபின்னு அது கூட காதுல விழுவாது. என்ன அவசரம்? அங்க போனால இப்படி செக் வெயிட்டிங் அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் யோசிப்பீங்க. Then he will tell, "Clear, அதுல ஓகே முடிச்சிரும் அப்படின்னு இப்படிவாரு. ஒரு புக்கு காமிச்சு போயிரு. உள்ள வச்சிட்டீங்கன்னா முடிஞ்சது. It's a test. அது ஒரு சோதனை. நீங்க செய்யற தப்புனாலேயே உங்களை இன்னொரு தப்பு செய்ய போறீங்களா, இன்னொரு சரியா செய்ய போறீங்களா? Because of your negligence you going to do another wrong, another negligence, or you going to do correct it or face it. Word teaches. Why? Settle it la. Some even they will take scripture from the Bible. அவ்வளவு சொல்லும். ஏன் கஷ்டப்படுற? சரசாய் பண்ணிரு. சில ரொம்ப பக்தி முத்தி சரிங்களா கொம்பு வந்துடும். அந்த கிறிஸ்தவங்க வசனத்தை எடுப்பாங்க. There are scripture there. They misquote it. வசனம் இருக்குது பைபிள்ல. ஆனா தப்பா வியாக்கியானம் பண்ணுவாங்க. That's why we have to see the scripture rightly. வசனத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் சரியா நம்ம பார்க்கணும். சரியா பார்க்கலன்னா நம்ம
நம்ம அதையும் பாவிச்சுக்கலாம். Don't ask which scripture. You read God's will, God will show you. படிங்க, ஆண்டவர் சித்தம் அந்த வசனத்தை காமிச்சார், சித்தலான காமிங்க. See, everything is here. We can't see everything. எல்லாம் இது உள்ளதா இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது. You see, the Israelites, they invented many things. Armor invented by these scriptures. இஸ்ரவேலர் பாருங்க, நிறைய ஆயுதங்கள் உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த நிறைய ஆயுதங்கள் எப்படி உண்டு பண்ணினாங்கன்னா வசனத்தை படிச்சு. We also reading so many years, not even one arm we can't make it. We cannot invent. 486 இருந்து படிக்கிற ஒரு ஆயுதம் கூட செய்ய முடியல. சரிங்களா? God will show certain people certain things. ஒரு சிலருக்கு சிலதை ஆண்டவர் காண்பிப்பார். So it's everything is here. You go here, God will show and He will guide and lead us. Why we need to honor and respect all people? By that we show that we know God. நம்ம மற்றவர்களை கனம் பண்ணி மரியாதை செலுத்தும் பொழுது நமக்கு தேவனை தெரியும் என்பதை காண்பிக்கும். It's an action, ஒரு செயல்முறை. You see, in John says, if you say you know God, then you love your neighbor. யோவான் சொல்லுவார் பாருங்க, அந்த 1 யோவான் 2 யோவான்ல படிச்சீங்கன்னா, உனக்கு தேவனை தெரியும்ன்றீங்கன்னா நீ என்ன செய்ய? அன்பு கூறு மத்தவங்க மேல அன்பு. அதே மாதிரி தான் இது. If we know God, we respect others. தேவனை நாம் அறிந்திருந்தோம், புரிந்திருந்தோம், தெரிந்திருந்தோம் என்றால் மற்றவர்களை கனம் பண்ணுவோம், மரியாதை செய்வோம். It's not good or bad people. இங்க நம்ம ஒரு நல்லவனும் கெட்டவனும் பார்க்கல. ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன். I know God. That's the thing. Okay? 1 John 4:8. 1 யோவான் 4:8. He that loveth not knoweth not God. For God is love. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். See, John says, love always treats people with respect. Okay? யோவானுக்கு என்ன சொல்றார் என்றால், அன்பு எப்பொழுதும் மற்றவர்களை கனத்தோடும் மரியாதையோடும் நடத்தும். That's why God says, love yourself. Then you love others as you love yourself and love God. வசனம் என்ன சொல்றதுன்னா, நீ எல்லாவற்றுக்கும் தேவனை மேலாக தேவனை நேசி, உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி. We need to know to respect God and honor God. We need to know to respect us and to honor us. We need to know to respect others and honor others. ஆண்டவரை கனம் பண்ண மரியாதை செலுத்த தெரியணும், என்னை நானே கனம் பண்ணி மரியாதை செலுத்த தெரியணும், மற்றவர்களையும் கனம் பண்ணி மரியாதை செலுத்த தெரியணும். இது ஒரு முக்கோணமா, இட்ஸ் லைக் a triangle. God, me, others. தேவன், நான், மற்றவர். In loving, in respecting, அன்பு கூறுவதிலையும் அவர்களை கனம் பண்ணி மதிப்பது. You see, it's knowing God. You see, a person who knows God, he knows to respect. தேவனை அறிந்தவர்கள் கனம் மரியாதை செலுத்துவார். Okay, we are in the light, so we are called to honor and respect others. One more thing, you will get back what you give out.
Okay? You will get back whatever you give out. எதையெல்லாம் நாம் கொடுக்கின்றோமோ அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எதை கொடுக்கிறோமோ அதை தான் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். You see, honoring our children, honoring our spouses, honoring our siblings, honoring our fellow brethren and sisters. That's what we wanted to receive. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், உடன்பிறப்புகள், சபையார், நம்ம எதை கொடுக்கிறோம் அதுதான் பெற்றுக்கொள்ளும். கனம் கொடுத்தோம் என்றால் கனத்தை பெற்றுக்கொள்ளும். See, parents we need to respect our children. பெற்றவங்க நம்ம பிள்ளைகளை மரியாதை செய்யணும். There were times our parents and our grandparents were not like that, because they don't know God, they don't know the truth. ஏன் நம்மள அநேகருடைய பெற்றோர்கள் குடும்பத்தில் இந்த பழைய வாழ்க்கையில் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. சத்தியம் தெரியல, வெளிச்சம் இல்லை, இருள் இருந்தோம். ஏய் மாடுங்களா அப்படிமா, ஏய் காவு கம்மியா சரிங்களா, சும்மா இருங்க, keep quiet donkey. இப்படிதான் நம்ம அந்த நேரத்தில் ஞாபகம் இருக்குங்களா? எங்க பார்க்கலாம், நீத்தாவிலே போனீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். அங்கெல்லாம் இப்படிதான் வாழ்க்கை. எஸ்டேட் பகுதியில் இது இப்படிதான் இருந்துச்சு சரிங்களா. அப்படிதான் ஊருக்கு போனீங்க, இந்த கிராமத்தில் அப்படிதான். ஏய் குந்து யாரு வீட்டுக்காரு, ஏய் சிட்லா, she'll tell the husband. Okay, some they call attan, சரிங்களா, some they call that's it. சிலர் பிறகு வீட்டுக்காரர் அப்படிமா, அதான் என்னென்ன வார்த்தை நீங்க போட்டு போட்டீங்க அதெல்லாம் போட்டுக்கிறாங்க. See, once we know God, we have to respect. See, Sarah called Abraham Lord. பைபிள்ல சாரா ஆபிரகாம் எப்படி கூப்பிட்டாரா, ஆண்டவரே கூப்பிட்டாங்க. கோயில் கட்டி வச்சாங்களான்னு தெரியல, ஆண்டவரே சோதிச்சிட்டாங்க, ஆண்டவர் விழுந்துட்டாரு. Sarah tested the Lord fell into temptation. God, how we treat. You see, it's not age, you know. A வயசு இல்லை. We are similar age, so I no need to honor. No. நம்ம ரெண்டு பேரும் ஒரு வயசு தான், நான் உனக்கு மரியாதை அப்படி இல்லை. You see, I got 3 kids. I never called them that words, no. Day, deep, never. As far as my knowledge, எனக்கு அறிவு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளை வாடி வாடான்னு சொன்னதே இல்லை. யானைக்கும் அடிசருக்கு அந்த மாதிரி மிஸ் பண்ணி சொல்லியதுன்னா அவங்களுக்கு தெரியும். Even the elephant stumble. So if I may stumble, then they will know when I fall like that. Okay. Why? I want to be respected. So I give respect. நான் கனப்படுத்த வேண்டும், நான் மரியாதை காண்பிக்கப்பட வேண்டும் என்றால் நான் அதைத்தான் கொடுக்கணும். I cannot expect what I never gave. ஏன் நான் கொடுக்காததை பெற்றுக்கொள்ளவே முடியாது. See, God says, give and it will be given. What do you want to give? ஆண்டவர் சொல்றார், கொடு உனக்கு கொடுக்கப்படும். என்ன கொடுக்க போறீங்க? If you give time, you will get time. If not, you will tell, Pastor, time இல்ல Pastor. நான் சொல்லுவேன் தெரியுங்களா, நேரமே இல்ல Pastor. ரொம்ப வேலை. Why you give time, He will give time. He give you strength, He will give you strength. He give money, He will give you money. Whatever we give, He going to give it back. நம்ம எதையெல்லாம் அவருடைய ராஜ்யத்துல செலுத்துகிறோமோ அதையெல்லாம் நமக்கு கொடுப்பார். சரிங்களா?
So even respect and honor is give to others. Children are called to honor their parents. பிள்ளைகள் நம்மளுடைய பெற்றோரை கனம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறார். Just write it down. We short of time. Ephesians chapter 6 verse 1 to 3. எபேசியர் 6:1 லிருந்து 3 வரை எழுதிக் கொள்ளுங்க, வீட்டில் வாசிங்க, நம்ம நேரம் குறைவா இருக்கு. Ephesians chapter 6 verse 1 to 3. எபேசியர் 6:1 லிருந்து 3 வரை. The next is respect civil authority. அதிகாரங்கள், ஆளுகைகளை நம்ம மரியாதை செலுத்தணும், கனம் பண்ணணும். First Peter chapter 2 verse 13 and 14. 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 13 14. First Peter chapter 2 verse 13 and 14. 1 பேதுரு 2வது அதிகாரம் 13 14. The next is respect church leaders or elders. மூன்றாவது சபை தலைவர்கள், மூப்பர்களை கனம் பண்ண வேண்டும். First Thessalonians chapter 5 verses 12 to 13. 1 தெசலோனியர் 5:12 லிருந்து 13 வரை. First Thessalonians chapter 5 verses 12 to 13. The next is wives are called to respect husbands. மனைவி கணவனை கனம் பண்ண வேண்டும். எபேசியர் 5:33. Ephesians 5:33. எபேசியர் 5:33. Ephesians 5:33. Husbands are called to respect wives. கணவனும் மனைவியை கனம் பண்ண வேண்டும், மரியாதை செலுத்தணும். First Peter 3:7. 1 பேதுரு 3:7. First Peter 3:7. There are other scriptures which touches some other parts in the area of honoring and respecting. இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது. Go to 1 Corinthians 12:23. 1 கொரிந்தியர் 12:23 பார்ப்போம். 1 Corinthians 12:23. Here a different kind of honor and respect we see. And those members of the body which we think to be less honorable, upon these we bestow more abundant honor, and our uncomely parts have more abundant comeliness. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். You see, there are people need to be respected more when it comes like position and the importance. முக்கியத்துவம் அல்லது பதவி என்று வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு விசேஷத்தை தான் நம்ம காண்பிக்க வேண்டும். You see, generally we need to respect all. General. Okay? And then God brings into that those who are in authority, those who are in position. பதவியில அல்லது பொறுப்புல இருக்கிறவர்கள் அப்படின்ற இன்னொரு பகுதியும் ஆண்டவர் கொண்டு வருகிறார். Verse 24, we read that, for our comely parts have no need, but God hath tempered the body together, having given more abundant honor to that part which lacked. நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. He says, when it comes body part, some parts we disrespect, but God says it need more respect. நம்ம சரீரத்தில் பார்த்தீங்கன்னா சில அவயங்களை நம்ம இதெல்லாமா அப்படி நம்ம நினைப்போம். ஆனா அதையும் ஆண்டவர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார், முக்கியமானதாக பார்க்கிறார், கருதுகிறார். Okay? 2 Timothy 2:20. 2 Timothy 2:20. 2 Timothy 2:20.
But in a great house there are not only vessels of gold and of silver, but also of wood and of earth, and some to honor and some to dishonor. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்ல, மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். So here it speaks about function. நம்மளுடைய செயல்பாடு, நம்ம என்ன செயல்முறை பண்ணுகிறோம், நம்ம என்ன விதமான கருவியாக இருக்கிறோம். Are we the vessels of God or vessels of human beings? ஆண்டவருடைய கருவிகளாக இருக்கிறோமா, மனுஷிக கருவிகளா, ஆவிக்குரிய கருவிகளா, மாம்சீக கருவிகளா? Are we the vessel of spirituality or the vessel of carnality? He said the spiritual one will be honored more. ஆவிக்குரிய இது அதிக கனம் உள்ளது. The gold and silver, okay, speaks about spirituality. ஆவிக்குரிய பகுதிக்கு அதிக கனம் இருக்கிறது. Okay, normally we respect all when we see some of the vessel of spirituality, God's vessel, we honor more. எல்லாருக்கும் நம்ம கனம் பண்ணது மரியாதை செலுத்தணும். ஒரு சிலரை ஆண்டவர் பயன்படுத்துவார், ஆண்டவருடைய கருவி, ஆண்டவருடைய ஒரு வேலையாட்கள். அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணுமா, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கனத்தை செலுத்தணும் அப்படின்னு தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றார். Okay, lastly we go to Mark chapter 9 verse 41. மார்க் 9:41. Mark 9:41. For whosoever shall give you a cup of water to drink in my name, because he belonged to Christ, verily I say unto you, he shall not lose his reward. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So here we see how we honor, how we respect. Okay, what is their position, what is their function, what are they? அவங்களுடைய ஸ்தானம் என்ன, செயல்பாடு என்ன, அவங்க எதுல ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். There is another scripture in another book. இன்னொரு புத்தகத்துல பாத்தீங்கன்னா, if you give water to a prophet, ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அப்படின்னு பார்த்தோம். So it speaks about their function. Who are they? அவர்களுடைய செயல்பாடு யாராக இருக்கிறார்கள். God is the reward. Okay, God is the reward. So generally we are called to respect all human beings. பொதுவாக நம்ம எல்லா மக்களையும் கனம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். Every person that we meet every day is worthy of our respect. ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கின்ற மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கனம் மரியாதை செலுத்தணும். How will that truth change our behavior? இந்த சத்தியம் நம்மளுடைய குணத்தை எவ்வாறாக மாற்றும், என்ன மாற்றத்துக்கு கொண்டு வரும்? நீங்க தான் உங்களை நீங்க கேட்கணும். How will treating others like God expects us to set us apart from the world? நம்ம மற்றவர்களை எப்படி கனம் பண்ணி மரியாதை செலுத்தி நடத்துகிறோமோ அதுலதான் தேவனுடைய அந்த எதிர்பார்ப்பு பார்க்கிறோம். உலகத்துல நீ வித்தியாசமா இரு, என்னுடைய பிள்ளையா இரு அப்படின்றத நம்ம அதை பார்க்கிறோம். So let us lean on God, depend on the strength of the scripture. தேவனை சார்ந்து இருப்போம், வசனத்தின் பலத்துல நம்ம இருப்போம். நம்மளால எல்லோரையும் கனம். You see, you give respect. I tell you,
they will see us different. நீங்க ஒருத்தரை என்ன மாதிரி கனம் பண்ணுகிறீர்களோ அவர்கள் உங்களை வித்தியாசமா பார்ப்பாங்க. If you never respect them, the scenario will change. ஏன் நீங்க ஒரு ஆளுக்கு உரிய கனத்தை கொடுக்கலன்னா அப்படியே மாறிடும். விளங்குங்களா? Whether those who are in authority or whatever it is. You see, 1 month ago, I went to the Register of Society. The officer called me. ஒரு மாசத்துக்கு முன்னால the Register of Society க்கு போயிருந்தேன். ROS the officer கூப்பிட்டாங்க. So in times I put my phone in airplane mode. என்னுடைய ஃபோன் வந்து ரொம்ப நேரம் வந்து ஏரோப்ளேன் மோட்ல இருக்கும். ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்பேன், இல்லை பர்சன் தயார் இருப்பேன், இல்லை அசைன்மெண்ட்ஸ் ஏதாவது செஞ்சேன்னா ஏரோப்ளேன் மோட்ல இருக்கும். She called me many times. I think from morning, at last she found my home number in the system. எங்களுடைய எல்லா அக்குவேர் ஆணிவேர் இந்த சிஸ்டம்ல இருக்கும் ROSல. அவங்க ஃபோனை பண்ணி பார்த்து கடைசியா வீட் நம்பர் அடிச்சாங்க 445. She called me and then he said, your association, you all amended certain laws, so we are rejecting it. She says. சொன்னாங்க உங்க சங்கத்துல சில சட்டங்களை நீங்க மாற்றி அமைச்சிருக்கீங்க, நாங்கள் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளல, புறக்கணிக்கிறோம் அப்படின்னு. So I asked her, what's the reason? Why you are? Tell me the reason. நான் கேட்டேன், ஏன் நீ அந்த மாதிரி செய்றீங்க, எனக்கு காரணம் சொல்லு அப்படின்னு. As far as my knowledge, I did right. I am doing it for 18 years. நான் சொன்னேன் 12 வருஷமா நான் செய்றேன், எனக்கு நீ பொறுத்தவரை சரியா தான் நான் செஞ்சிருக்கேன். So she told me, you've done something which is good, but you entered in a wrong way. It's not according to our expectation. நீ நல்லா தான் செஞ்சிருக்கிற, ஆனா நாங்க எதிர்பார்த்த மாதிரி நீ சிஸ்டம்ல போடல, அதனால ரிஜெக்ட் பண்ணுவோம். So I have another 2 days only, the deadline. 2 days. எங்களுக்கு அந்த சிஸ்டம்ல நாம வந்து அப்டேட் பண்ணி ஆகணும், இன்னும் 2 நாள் தான். So I told her, can I come tomorrow morning? She said, I will be very busy. Then I told her, we have 2 days. If I do tomorrow, it will take at least 2 days for you to refer back and then to approve it. நான் சொன்னேன், இன்னும் 2 நாள் தான் எங்களுக்கு இருக்கு, நாளைக்கு நான் செஞ்சாதான் நாளைக்கு அடுத்த நாளுக்குள்ள நீங்க அதை திரும்ப செக் பண்ணிட்டு எங்களுக்கு நீங்க அப்ரூவ் பண்றீங்களா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு. You call me and then you just come back. She told me. சொன்னாங்க கால் பண்ணிட்டு வாங்க. So she saw the system, everything is there. She know my age. So I went there. She was in the counter. நான் போனேன்னா அவங்க கவுண்டர்ல உட்காந்துருந்தாங்க. One, I'm the one who called you yesterday. She looked at me like that. மேலே எங்களையும் பார்த்தாங்க. நாங்களா ஒரு ஜீன்ஸை போட்டுட்டு ஒரு நல்லா ஃபிட்டா அவங்க போட்டுட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன். One lady asked me, 60 years old, you have to wear like 60 years old, don't wear like very young. ஒரு மனுஷி சொன்னிச்சு, 60 வயசுனா 60 வயசு மாதிரி உடுத்துறீங்க, வாலிபர் மாதிரி உடுத்துறீங்க, அது உனக்கா இருக்கலாம், எனக்குலாம் அந்த மாதிரி முடியாது. I was there and then she said, okay, come. She never gave me any work, கூட்டிட்டு போனாங்க, ஒரு வேலை கூட எனக்கு கொடுக்கல. Okay, from 9:45 to 11:45, she did everything in the system. Okay, அந்த மனுஷி தமிழ் மனுஷி தான், பாஸ் பேரு வசந்தி போல, லாஸ்ட் பர்சன் போடுவாங்க ஆபீசர். அவங்க நினைச்சா அப்ரூவ் பண்ண முடியும், நினைச்சா அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரியான ஆளு, நல்ல மனுஷி. போனால 9:45 11:55 வரைக்கும் நின்னுக்கிட்டே தெரியுங்களா, எல்லாத்தையும் செஞ்சு அப்ரூவ் அப்படின்னு டிக் பண்ணி, ஓகே பாஸ்டர் நாங்க சேஃப் ஜர்னி பண்ணலாம், ஓகே பாஸ்டர் பார்த்துக்கிட்டு போகலாம். எனக்கே ஆச்சரியம். You see, when we amend the system, the logo won't be there. எங்க சிஸ்டம்ல அமெண்ட் மாற்றங்கள் கொண்டு ஒரு சட்ட திருத்தம் செய்யும்போது எங்க அசோசியேஷனோட லோகோ இருக்காது. லோகோ என்கிட்ட இல்ல, பாஸ்டர் ரகுட்ட இருக்கு.
எனக்கு போன்ல டாட்டா இல்லை, என்னதான் பண்றது? She override the system. She went to the main and then she copied from there and then she did for me. அந்த சிஸ்டம்ல அவங்க ஆபீசர் ஓவர்ரைட் பண்ணலாம். ஓவர்ரைட் பண்ணி அவங்க இடத்துல உள்ள அந்த லோகோ எடுத்து இங்க இது பண்ணி நானா இருந்தேன்னா வீட்டுக்கு முடியாது. இதான் என்ன, ஒருத்தரை கனம் பண்ணணும்னா நமக்கு கிடைக்கும். நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்லாம் போங்களேன், நல்லா நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சிலவு சொல்லுவாங்க எல்லாம் வீணா போனாங்க, மதிக்க கூட மாட்டாங்க. நம்ம எப்படி நடக்கிறோம்? நீங்க அங்க என்ன மாதிரி போறீங்க, சப்பாசி போறீங்க சரிங்களா, இது எதையும் போட்டு நீங்க போனீங்கன்னா மதிக்கவே மாட்டாங்க. ஒரு ரெஸ்பெக்டா போகணும். நம்மள சொல்றாங்க தில்லு, அந்த மாதிரி நீங்க போங்களேன். Earlier I told the Malay officer I want to see an officer who is in charge. அதுக்கு முன்னாடி ஒரு 3 வாரத்துக்கு முன்னால போயிட்டு அந்த நாய்க்காரங்க ஆபீசர் நான் சொன்னேன், நான் ஒரு ஆபீசரை பார்க்கணும், இது சம்பந்தமான ஆபீசரை பார்க்கணும். அவங்க பார்த்துட்டு சும்மா நம்ம ஓகேல விளையில என்ன டிசர்வ் அவங்க சொல்றாங்க, பார்க்கறதுக்கு எல்லாம் சரிமா இருந்தா இருக்கு, பயப்படாத வீட்டுக்கு போனாங்க. நான் சொன்னேன் சைக்கிள் சுப்படி தப்பா செஞ்சுடும். நான் சொன்னேன் நான் வந்து அவங்களை பார்க்கணும், பெரியவங்களை 2 லேடி இருக்காங்க பெரியவங்க தமிழவங்க, நீ யாராவது ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்னு நல்லா உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவங்க மூஞ்சிலே காமிச்சுட்டா, நான் சொல்றது நீ கேட்கலையா அப்படின்னு. The facial reaction shows me I tell you want to listen now like that, but still I say I want to see. I told her I am coming from Sumesipur, not easy for me. Today I took leave ready, another day I cannot take, I need to talk to her. So she called her, the same Indian lady came. And by கூப்பிட்டாங்க, அதே Indian lady வந்தாங்க. Sit there, talk maybe 45 minutes, then everything settled. That's favor. You respect, they will respect. ஏன் நம்ம கனம் பண்ணணும்னா நமக்கு வந்து எல்லா உதவியும் இருக்கு, எல்லா உதவியும் எங்க நீங்க போனாலும் கனம். Even you go to the restaurants or anything, you learn to express honor and respect. You will get good meals and deals. சாப்பாடு கடைக்கெல்லாம் போயிட்டு இந்த அந்த நீங்க காரி துப்புறானா கீழே போய் கொண்டு வரானான்னு தெரியாது, என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன் அப்படி துப்பிட்டு கூட கொடுப்பான், உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நடக்கும். ஏன் தெரியுங்களா? They see many faces, many reaction. நிறைய பேர் நிறைய அந்த வெளிப்பாடுகளை பார்ப்பாங்க. Okay, you honor especially they will think. ஏன் நீங்க கனம் பண்ணுங்களேன், உங்களுக்கு ஸ்பெஷலா பார்ப்பாங்க. அது மட்டும் நான் கேரண்டி நான் சொல்றேன். So you go eatery place, behave. If not, you gonna end up in something. நீங்க சாப்பாடு கடையில மட்டும் தலைகீழா நடந்தீங்க, உங்களுக்கு தலைகீழா மாத்திர சாப்பாடு கொடுத்துருவோம். கேரண்டி நான் சொல்றேன். கிச்சன்ல என்ன நடக்குது, என்னத்த போடுறான், என்ன பண்றான் உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியுங்களா? அவன் எத்தனையோ மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த கடுப்பை உங்கள்கிட்ட காமிக்கணும்னா இல்ல, நீங்க அப்படியே ஒரு ஐஸ் கட்டி அவன் மேல போட்ட மாதிரி இருக்கும், கொடுக்குற மரியாதை எல்லாம் மறந்துடும். So we are called to honor and respect all. எல்லாரையும் கனம் பண்ண மரியாதை செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். We depend on God. Be a good witness. தேவனை சார்ந்திருப்போம், நல்ல ஒரு சாட்சிகளாக இருப்போம். Amen. Let's stand to our feet, prepare ourselves to join the communion and to give our best to God. நம்ம எழுந்திருப்போம், நம்ம ஆயத்தம் பண்ணுவோம், தேவனுடைய பந்தியில் பங்கெடுக்குவோம், தேவனுக்கு நம்முடைய சிறந்தவைகளை கொடுப்பதற்கும்